ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எம்டிஎன் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஊறுகாய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாங்காய் ஊறுகாய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக ஊறுகானாவே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதில் மாங்காய் ஊறுகானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மாங்காய் ஊறுகாய் ரெசிபி தான் இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். மாங்காய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மாங்காய் எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ செய்கிறீங்களோ இல்லை தேவையான அளவுக்கு மாங்காய் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த மாங்காவை இந்தமாரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம ஊறுகாய் செய்ய போகிறதுனால எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு கெடாமல் நல்லாயிருக்கும். அதனால் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த மாங்காவை இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. சால்ட் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. காரத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக மாங்காய் எண்ணெய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி மாங்காய் ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகுது. தயிர் சாதம் இருக்க டைமில் ஊறுகாய்க்கு எது பண்ணிங்கன்னா இந்த ஊறுகாய் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். திரும்ப இந்த ஊறுகாய் மட்டும்தான் செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 10 நிமிஷத்தில் உடனே செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கும் இப்போது நிறையாவே சேஞ்சஸ் தெரியும். ஊறுகாய் சூப்பராகவே ரெடி ஆகிட்டுருக்கு. எண்ணெய் நிறையா இருக்க மாதிரி தான் இருக்கும். எண்ணெய் நிறையா இருந்தால் தான் ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்ம ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஊறுகாய் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த ஊறுகாய் மட்டும் தான் ட்ரை பண்ணுவீங்க. அது அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எம்எம்டிஎன் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.